ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டின். இன்றைக்கி வந்து நம்ம மண்டேலா டிசைனோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து மண்டேலா டிசைன் பார்ட் 1லேயே வந்து ஒரு 6-7 டிசைன்ஸ் கிட்டே நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மெஹந்தியை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நம்ம பார்த்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே சிம்பிளான டிசைன்ஸ் தான். ஏன்னா இப்போ இந்த மண்டேலா டிசைன்றது வந்து நம்மளாக ஓனாக க்ரியேட் பண்ணுற டிசைன் தான். ஸோ பேசிக் ஹம்ஸு, ஸ்பைரல்லு இதை வச்சு நம்ம ஓனாக நம்ம மைண்டுக்கு என்ன டிசைன் தோணுதோ அதை நம்மளாக க்ரியேட் பண்ணுறது தான். ஸோ இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி கிளாஸ்லேயும் வந்து ஒரு 6 டிசைன் வந்து நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பைரல் ஒன்று கொடுத்துக்கோங்க. அந்த ஸ்பைரலை சுற்றிலும் அகெயின் ஒரு அவுட்லைன் ஒரு சர்க்கிள் கொடுத்துட்டு அவுட்லைனில் வந்து நம்ம ஹம்ப் தான் கொடுக்க போகிறோம். இது வந்து டபுள் லேயர் ஹம்ப் கொடுத்துக்கணும். ஸோ இதில் டபுள் லேயர் ஹம்ப் கொடுத்ததுக்கப்புறம் அதை சுற்றிலும் வந்து நம்ம ஒரு ஸ்பைரல் லைன் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ப்ரீவியஸ் டிசைன்லலாம் வந்து நம்ம பிக் ஹம்ப் கொடுத்துருப்போம்ல, அதுக்கு பதிலாக இதில் சுற்றிலும் வந்து நம்ம ஸ்பைரல் கொடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஹம்ப் இருக்குல்ல, அதை சுற்றிலும் ஒரு லைன் ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுக்கோங்க. சர்க்கிள் போட்டுட்டு அதை சுற்றிலும் அந்த ஸ்பைரல் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதில் ஸ்பைரல் கொடுத்ததுக்கப்புறம் அகெயின் ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுக்கோங்க. சர்க்கிள் போட்டு அதுக்குள்ளே இருக்க அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அது ஃபுல்லாமே வந்து நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இதை சுற்றிலும் வந்து ஒரு டபுள் லேயரில் வந்து நீங்கள் லைன் கொடுத்துக்கோங்க. சர்க்கிள் கொடுத்துக்கோங்க. டபுள் சர்க்கிள் கொடுத்துக்கோங்க. இந்த சர்க்கிள் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அதை சுற்றிலும் வந்து ஹம்ப் தான் கொடுக்க போகிறோம். ஹம்ப் கொடுத்ததுக்கப்புறம் அகெயின் வந்து அதை சுற்றிலும் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு இதை சுற்றிலும் நம்ம என்ன டிசைன் கொடுக்க போகிறோம்னா ஒரு ஸ்பைரல் ப்ளஸ் ஹம்ப்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோலேயே வந்து நம்ம இந்த டிசைன் நம்ம கொடுத்துருப்போம். அது எப்படின்னா ஒரு ஸ்பைரல் ப்ளஸ் ஹம்ப் கொடுத்துட்டு அந்த சென்டரில் வந்து நம்ம 3 லீவ்ஸ் கொடுத்துருப்போம். இதில் வந்து சென்டரில் ஒரே ஒரு லீஃப் மட்டும் தான் நம்ம கொடுப்போம். அது ஃபைனலாக கொடுப்போம். ஸோ இதை வந்து ஒரு குட்டி கேப் மட்டும் விட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாகவே வந்து ஸ்பைரல் ப்ளஸ் ஹம்ப்ஸ் வந்து கொடுத்து இதை ஃபுல்லாக அந்த சர்க்கிள் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சுற்றிலும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ அந்த 2க்கும் நடுவில் வந்து ஒரே ஒரு சிங்கிள் லீஃப் மட்டும் தான் நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி சுற்றிலும் நீங்கள் சிங்கிள் லீஃப் கொடுத்துக்கோங்க. லீஃப் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம அந்த ஸ்பைரல் ப்ளஸ் ஹம்ப் போட்டிருக்கோம்ல, அதுக்கு சென்டராக வந்து ஒரு குட்டி டாட் ஒன்று வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் டிசைனில் இந்த மாதிரி ஒரு ஸ்பைரல் போட்டுக்கோங்க. ஸ்பைரல் போட்டுட்டு டபுள் லேயரில் வந்து நீங்கள் ஹம்ப் கொடுத்துக்கோங்க.
அந்த டபுள் லேயர் ஹம்ப்பு கொடுத்துட்டு அந்த ஹம்பை சுற்றிலும் வந்து நம்ம ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி ஒன்று போட்டுக்கலாம். ஸோ இந்த சர்க்கிள் போட்டதுக்கப்புறம் ஒரு லாங் ஹம்ப்பு தான் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு லாங் ஹம்ப்பு கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கோங்க. இந்த லாங் ஹம்பை சுற்றிலும் வந்து ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுட்டு அந்த கேப் இருக்குல்ல அது ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுத்து இதை வந்து கவர் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அகெயின் ஒரு சர்க்கிள் ஒன்று கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் வந்து டபுள் லேயர் ஹம்பு கொடுக்கணும். லேயர் ஹம்ப்பு கொடுத்துட்டு மறுபடியும் வந்து ஒரு சர்க்கிள் ஒன்று கொடுத்துக்கோங்க. அந்த ஹம்பை சுற்றிலும் ஒரு சர்க்கிள் கொடுத்துட்டு இந்த சர்க்கிளை சுற்றிலும் வந்து நம்ம ஹம்ப்பு தான் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபுல்லாகவே வந்து ஹம்ப்பு கொடுத்துட்டு அந்த ஹம்ப்பு சுற்றிலும் நம்ம அவுட்லைன் வந்து கர்வ் மாதிரி நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டு இந்த டிசைனை வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் எப்படி கொடுத்துருக்கேன் இதே மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபைனலாக வந்து அந்த ஸ்பைரல் மேலே ஒரு அவுட்லைன் டார்க் லைன் மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து ஃபினிஷ் ஆயிரும். டிசைன் ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. சர்க்கிள் போட்டுட்டு அந்த சென்டரில் இருக்க சர்க்கிளை வந்து நீங்கள் வந்து போல்டு பண்ணிக்கணும். ஸோ ஃபுல்லாக ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் வந்து 3 லேயர் சர்க்கிள் கொடுத்துட்டு சென்டரில் இருக்க சர்க்கிளை மட்டும் நான் ஃபில்லிங்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணிவிட்டேன். அகெயின் அதை சுற்றிலும் வந்து டபுள் லேயரில் ஹம்ப்பு கொடுத்துக்கணும். ஹம்ப் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம எப்பயும் போடுற மாதிரி ஒரு லைன் ஒரு சர்க்கிள் ஒன்று அந்த ஹம்பை சுற்றிலும் ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுக்கோங்க. சர்க்கிள் போட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நம்ம பிக் ஹம்ப் தான் கொடுக்க போகிறோம். அதை சுற்றிலும் பிக் ஹம்ப் கொடுத்துக்கோங்க. ஹம்ப் கொடுத்ததுக்கப்புறம் அகெயின் ஒரு சர்க்கிள் கொடுத்து ஃபுல்லாக வந்து நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுக்கோங்க. சர்க்கிள் போட்டுட்டு அதை சுற்றிலும் நம்ம நார்மல் ஹம்ப் கொடுத்துக்கோங்க. ஹம்ப் கொடுத்ததுக்கப்புறம் அகெயின் நம்ம அந்த ஹம்பை சுற்றிலும் ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுக்கணும். மாதிரி வந்து ஒரு சர்க்கிள் ஒன்று கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்பைரல் ப்ளஸ் ஹம்ப்பு பிக் ஹம்ப்பு தான் கொடுக்க போகிறோம். நம்ம முதல்ல வந்து ஸ்மால் ஹம்ப் கொடுத்துருப்போம். இதில் வந்து பிக் ஹம்ப் தான் கொடுப்போம். ஸோ இது வந்து எல்லா டைரெக்ஷன்லேயும் 4 டைரெக்ஷன்லேயும் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து ஆப்போசிட் இந்த சைடு கிராஸாகவும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த சென்டரில் வந்து கேப் இருக்குல்ல, இப்போ நம்ம இந்த சைடு 4 இந்த சைடு 4 நம்ம போட்டுக்குவோம். போட்டதுக்கப்புறம் அந்த கேப்பில் வந்து ஒரு சின்ன சர்க்கிள் ஒன்று போட்டுக்கோங்க. எல்லா கேப்லேயும் சர்க்கிள் போட்டுட்டு அந்த சர்க்கிளுக்கு மேலே வந்து 3 லீவ்ஸ் இருக்க மாதிரி தான் நம்ம போட போகிறோம். ஸோ இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள், இதே மாதிரி சுற்றிலும் வந்து 3 லீவ்ஸ் போட்டுக்கோங்க.
இது போட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும்னா அந்த அவுட்லைன் எல்லாமே வந்து நம்ம போல்டு பண்ணிக்கணும். போல்டு பண்ணிவிட்டு அந்த கேப் இருக்குது பாருங்கள், அந்த சர்க்கிளுக்கு இடையிலலாம் கேப் இருக்குல்ல, அந்த கேப் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் ஃபில் பண்ணுறேன் பாருங்கள், இதே மாதிரி தான் ஃபில் பண்ணணும். வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுத்து அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து இதே மாதிரி ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுக்கோங்க. சர்க்கிள் 2 லேயரில் வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது சென்டரில் வந்து நம்ம லீஃப் தான் 3 லீஃப் தான் வரைய போகிறோம். நீங்கள் 3 லீஃப் வரைஞ்சாலும் சரி, எலஃபண்ட் நம்ம ஆல்ரெடி எலஃபண்ட் வச்சு நம்ம டிசைன் பார்த்தாச்சு. ஸோ நான் இதில் வந்து 3 லீவ்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி 3 லீவ்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை சுற்றிலும் இருக்க அந்த கேப்பை வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கோங்க. அகெயின் நம்ம அந்த லைன் சர்க்கிள் போட்டிருப்போம்ல, அந்த சர்க்கிளை சுற்றிலும் ஒரு ஹம்ப் கொடுத்துக்கோங்க. சிங்கிள் லேயர் ஹம்ப் கொடுத்துட்டு அடுத்து பிக் ஹம்ப் கொடுத்துக்கோங்க ஒரு லேயர். இதில் பிக் ஹம்ப் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சர்க்கிள் போட்டு அந்த சைடில் இருக்க கேப் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சுற்றிலும் வந்து ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுட்டு அந்த சர்க்கிளுக்கு மேலே வந்து ஹம்ப்பு தான் கொடுக்க போகிறோம். நம்ம ஃபுல்லாக ஹம்ப்பு கொடுத்துட்டு அகெயின் நம்ம அந்த ஹம்ப்பு மேலே ஒரு சர்க்கிள் ஒன்று நம்ம ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இதை சுற்றிலும் வந்து ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுக்கோங்க. சர்க்கிள் போட்டதுக்கப்புறம் இப்போ அந்த அவுட்லைனில் வந்து நம்ம என்ன டிசைன் போட போகிறோன்னா, நம்ம லாங் ஸ்பைரல் மாதிரி ஒன்று போடுவோம்ல, அந்த லாங் ஸ்பைரல் தான் நம்ம வந்து ஆப்போசிட்டில் போட போகிறோம். கீழே பார்த்து ஒன்று மேலே பார்த்து ஒன்று அந்த மாதிரி டைரெக்ஷனில் தான் போட போகிறோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் போட்டுட்டு அந்த கேப் இருக்குல்ல, ரெண்டுக்கும் நடுவில் இருக்க கேப்பில் வந்து குட்டி டாட் மட்டும் தான் நம்ம வைக்கணும். வச்சுட்டு இதை வந்து இந்த டிசைனை ஃபினிஷ் பண்ணிடணும் நம்ம. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது வரைக்கும் ரவுண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம மண்டேலா டிசைன் பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஒரு ஸ்கொயர் பேஸ் பண்ணி மண்டேலா டிசைன் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் போடுற மாதிரி 3 லேயரில் வந்து நீங்கள் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஒரு 3 பாக்ஸ் போட்டுட்டு சென்டரில் வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி போட்டுக்கோங்க. ப்ளஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த இதிலேருந்து லெஃப்ட் டு ரைட்டு இந்த ஃப்ளவர் மாதிரி நம்ம கொண்டு வரணும். அந்த லீஃப் பெட்டல்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு சென்டரில் மட்டும் நான் ஒரு குட்டி லைன் போட்டுக்கிட்டேன். லைன் போட்டதுக்கப்புறம் அதை சுற்றிலும் வந்து ஹம்ப் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ டபுள் லேயர் ஹம்ப் கொடுத்துக்கோங்க. அதை சுற்றிலும் டபுள் லேயர் ஹம்ப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்பைரல் போட்டிருக்கோம்ல, சிங்கிள் ஸ்பைரல், அந்த மாதிரி சுற்றிலும் வந்து நீங்கள் ஸ்பைரல் தான் கொடுக்கணும்.
கீழே வந்து ஸ்பைரல் கொடுத்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்பைரலை சுற்றிலும் ஒரு கர்வ் லைன் மாதிரி நீங்கள் கொடுக்கணும். இப்படி இந்த மாதிரி அது வந்து ஒரு வேவ் லைன் நம்ம பேசிக் டிசைன்லேயே பார்த்துருப்போம். அதே மாதிரி கொடுத்து அந்த அந்த கார்னர் 4 கார்னர் இருக்கும்ல, அந்த கார்னரில் மட்டும் அந்த திலகம் ஷேப்க்கு வர மாதிரி நம்ம கொடுக்கணும். ஸோ இது ஃபுல்லாக கொடுத்ததுக்கப்புறம் இதை சுற்றிலுமே வந்து நம்ம ஹம்ப் தான், சிங்கிள் லைன் ஹம்ப் கொடுத்துக்கோங்க. சிங்கிள் லேயரில் ஹம்ப் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து நம்ம டாட் தான் வைக்கணும். ஸோ அந்த வேவ் லைன் ஃபுல்லாக நம்ம டாட் வச்சுட்டு அந்த திலகம் ஷேப் கிட்ட மட்டும் நம்ம ஒரு லீஃப் மாதிரி நம்ம கொடுக்கணும். ஸோ சுற்றிலும் இதே மாதிரியே நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற டிசைன் வந்து திலகம் ஷேப் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது மண்டேலா டிசைனோடது தான், திலகம் ஷேப் மண்டேலா டிசைன். ஸோ நான் டபுள் லேயரில் வந்து இந்த திலகம் ஷேப் நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம கட் ஒர்க் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதை கட் ஒர்க்கு இல்லைன்னா நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் அந்த மாதிரியும் சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி ஃப்ளவர் வரைஞ்சிக்கோங்க. ஃப்ளவர் வரைஞ்சிட்டு அங்கங்கே இந்த மாதிரி லீஃப் போட்டுக்கோங்க. லீஃப் போட்டதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்க அந்த எம்டி ஸ்பேஸை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இதுதான் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் ஆர் கட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃபில்லிங்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த நம்ம ஃபஸ்ட்டு அவுட்டர் கொடுத்துருக்கோம்ல, அதை சுற்றிலும் ஒரு ஹம்ப்பு கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவே வந்து நம்ம ஹம்ப்பு தான் கொடுக்கணும். ஹம்ப் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஹம்ப்பை சுற்றிலும் வந்து நம்ம லீவ்ஸ் தான் கொடுக்க போகிறோம். அது வந்து கிராஸாக இருக்க மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். அந்த திலகம் ஷேப் சுற்றிலும் நம்ம கிராஸாக இருக்க மாதிரி இப்போ நான் எப்படி கொடுக்குறேன் அதே மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இதோட இந்த மண்டேலா டிசைனோட கிளாஸ் வந்து ஃபினிஷ் ஆகுது. இன்றைக்கி பார்த்த இந்த 6 டிசைனும் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிசைன்ஸ் எல்லாமே வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஹோம் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் வந்து ஒரு ரெண்டு மண்டேலா டிசைன் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு அனுப்பணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.